ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சிகள் ஜூலை மாதம் நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கு, என்ன பலனை கொடுக்க போகுது, இவங்க லைஃப்ல வரக்கூடிய அந்த உறவு யார்? ஆமாம், நிச்சயமாக நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இந்த ராசி உறவுக்கு ஏங்க ராசி. பிறக்கும் போதே சந்திரன் இங்கே உச்சம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் அவங்க கவனமாக லைஃப் பார்ட்னரை தக்க வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை. தக்க வச்சுக்கணும். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறாங்க? ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கும், பாடுற மாட்டேன் பாடி. வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா, அதுதான் அவங்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டு ஸ்மூத்தாக போகுது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் நடக்கவிருக்கும் 3 கிரக பயிற்சிகளை நமக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அதே மாதிரி வாஸ்து நிபுணர், ரொம்ப சிறப்பு வாஸ்து நிபுணர். உங்க வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சாரை சந்திச்சு கேட்டுக்கலாம். அதே மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் அப்படின்றதே ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப துல்லியமாக சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பதிவு முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எல்லா பதிவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான எளிமையான வாழ்வியல் பரிகாரம் மக்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரீங்க. எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உங்களுடைய பதிவை பார்க்கும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய 3 பயிற்சிகள். செவ்வாய் பயிற்சி வருது, சனி வக்கர பயிற்சி இருக்கு, அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டிருக்காங்க, சுக்கிரன் மட்டும் வெளியில வரா மாதிரி இருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா நல்ல கேள்வியா கேட்டீங்க. இன்றைய காலகட்டத்தில் தேவையான பயிற்சியாக இது இருக்கின்றன. உலக அளவில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பார்த்தோம். 3வது இடத்துல இருந்து இந்தியா 7வது இடத்துக்கு வந்தது இல்லையா. மீண்டும் இந்தியா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்கு. ஏன்னா இப்ப குரு பயிற்சி நடந்திருக்கு. முதல்ல உலக அளவு பதட்டம் தனியும். முதல்ல பதட்டம் தனியும் போது நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் எல்லாம் சேஃபா வரப்போகுது. அதுவே சேஃப் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் மக்கள் மனநிலைமைகள் நல்ல விதமாக பாசிட்டிவா மாறப்போகுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதுல இப்பதான் குரு பயிற்சி வேற வந்திருக்கு. மொத்த இத்தனை பயிற்சி என்ன பண்ணுதுன்னா அப்சைட் டவுன் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாற்ற போகுது. உறவுகள் ரீதியாக நிறைய விஷயம் மாற்ற போகுதுங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அக்கா தங்கச்சி சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற உறவுகள் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் சார் கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் சார், அது எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சொத்து சுகங்களை ஒன்றா வாங்கிடுவாங்க சார், பணத்தை கொடுத்துட்டேன் திருப்பி கொடுப்பாங்களா, என் கிளைண்ட்டை நம்பி பண்ணலாமா, இது மாதிரி எண்ணற்றது. குறிப்பாக சினிமா துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபீல்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. மீண்டு வருமா, புத்துயிர் பெறுமா, இந்த மீடியா துறைக்கும் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கிறதாங்க முக்கியமான காலகட்டம். ஏன்னா இனி எல்லாருமே ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டம். சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரீங்க. இப்போ ஸோ எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இந்த இன்ட்ரோவே அவ்வளோ அருமையா ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அப்பனா எல்லா ராசிக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா? நிச்சயமாக. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாறுபடுகின்றன. இருக்கிற நிலைகள் மாறுது. அப்சைட் டவுன் சொன்னேன். அப்போ தீயதெல்லாம் மாறுது, நல்லது வருது. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக உறவுகளில் யூடர்ன் போடும் காலகட்டமாகவும் இருக்குது. அதை கவனமாக பார்க்கணும். அப்போ அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வருதுங்க. கண்டிப்பா, நிச்சயமா. எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு மாறப்போகுது, எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமா மக்களுக்கு நம்ம இப்ப சொல்லிடலாம் சார். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சிகள் ஜூலை மாதம் நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கு, என்ன பலனை கொடுக்க போகுது, இவங்க லைஃப்ல வரக்கூடிய அந்த உறவு யார்? நிச்சயமாக நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இந்த ராசி உறவுக்கு ஏங்க ராசி. பிறக்கும் போதே சந்திரன் இங்கே உச்சமாக வருகிறது. சந்திரன்னா பாசம், தாய் உள்ளம் கொண்டவங்க எல்லாரோடையும் இணைந்து போகுது. சந்திரனை தண்ணி சொல்லுவோம். அதுதான் இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறிக்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசி பார்த்திங்கன்னா தனிமையாக இருந்தால் வியாதியாகவும், உறவுகள் கூட இருக்கும் பொழுது இவங்க மிகப்பெரிய யோகம் இருக்கும். அப்போ ரிஷபராசிகள் எப்போவுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கக்கூடிய ராசி.
இருக்க வேண்டிய ராசியாக உண்டு. முதல்ல இவங்க ஃபஸ்ட்டு லைஃப்பில் இந்த இந்த காலகட்டத்தில் இந்த கிரகப்பெயர்ச்சிகள் செவ்வாய் சனி எல்லாமே இருக்கும்போது முதல்ல இவங்க கணவன் மனைவி அந்யோன்யங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் அவங்க கவனமாக லைஃப் பார்ட்னரை தக்க வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை. தக்க வச்சுக்கணும். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன், விரக்தி மனப்பான்மையில் கொஞ்சம் டிப்ரெஷன் லெவலில் கன்டினியூ பண்ணணுமா வேண்டாமா, டக்குன்னு அந்த இன்ஸ்டன்டா ஒரு முடிவு எடுக்க. இந்த ராசி சந்திரன் ஆதிக்கம், கற்பனை திறன் ஜாஸ்தியாக இருக்குது. சின்ன சின்ன இது கூட இந்த டெம்டேஷன் ஆகிட்டு என்ன ரீசனா ஒன்றாக இணைந்து ஒரு பேசக்கூடிய நேரம் இல்லை. ராசிக்கு பெஸ்ட்டு கணவன் மணி வசியத்துக்கு என்னென்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு புது இடத்துக்கு போயிட்டு ஒரு அவுட்டிங் போய் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வர்றது முதல் பரிகாரம். ஏன்னா வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரும்போது ரிலேஷன்ஷிப் இதாயிரும். இப்போ கணவன் மனைவி 50 வயசுல வந்து கேட்குறாங்க ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு வேண்டாம், நாங்க போறோம், தப்பான முடிவு. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க சார், நிறைய நபர்கள் அந்த மாதிரி பார்க்க முடியுது. நம்மளே யோசிப்போம், என்ன இத்தனை வயசுக்கு மேல இவங்க வந்து விவாகரத்து வாங்கி என்ன சாதிக்க போறாங்க அப்படின்னா அவங்க அந்த சுச்சுவேஷன்ல என்ன மன உளைச்சல் இருக்காங்க. கற்பனை திறன் ஜாஸ்தி, அதிகமா சிந்திக்க. அதாவது ஒரு டிப்ரெஷன் மைண்ட் செட்ல இருக்கு. அதற்கு பரிகாரம் என்ன, கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்து நிச்சயமா பண்ண முடியும். இது ஒன்று. இதே நேரத்தில் இந்த ராசிக்கு என்னன்னா உறவுகளில் இந்த சொத்து சம்பந்தமாக, இந்த பூர்வீக சொத்தாக இருக்கலாம், ஏதோ சொத்து சம்பந்தமாக இவங்க பொதுவாகவே விட்டு கொடுக்குற மனப்பக்கம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தின் காரணமாக நமக்கு வர வேண்டிய ஷேர் வரணும், ஏன் கொடுக்கல, ஏமாத்திட்டாங்களே, அந்த ஒரு உணர்வு இருக்குது. ஆனால் பொதுவாக இவங்க அந்த உறவுகள் ரீதியாக பொறுமையாக பேசி சால்வ் பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா இந்த ராசி பேச்சு திறமை உண்டு. ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கும், பாடுற மாட்டேன். இந்த ராசி அந்த மாதிரி போய் பொறுமையாக பேசி இது பண்ணக்கூடிய சொத்து சுகங்கள் இவங்களுக்கு நிச்சயமாக உறவு வகையில் நீடிக்கக்கூடியது. இப்போ இந்த காதல் என்ற ஒரு இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்களாக இருக்கிறவங்க இந்த ராசிக்காரங்க அவ்வளோ பாசத்தை காட்டுவாங்க. அவ்வளோ காதலன் காதலி மேலே திருப்பி ரிட்டன் அந்த எதிர்பார்த்தது வரல. இப்போ வருத்தத்தில் இருந்தது அதுதான். இந்த கிரகப்பயிற்சி என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட உண்மையான உணர்வு என்ன, நீங்கள் என்ன அன்பை காட்டுறீங்க அதை புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்குது பாருங்கள். அப்போ அவங்க ஆப்பனண்ட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஓகே இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நான் திருப்பி இன்னொரு டைம் பார்ப்போம், திருப்பி பேச்சப் இருக்கும், பிரிந்தவர்கள் வருவாங்க. ஏன்னா ராசியில் இப்போ என்ன வந்திருக்குன்னா வக்ர கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னா பிரிந்தவர்கள் வருகிறார்கள்னு அர்த்தம். அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த இளம் வயதில் இருக்கிறவங்க நல்லா கல்யாணம் வரைக்கும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, திடீர்னு பிரிஞ்சிருவாங்க. இதை காதல்லாம் சரி திருமணமாக சரி பிரிந்தவர்கள் உண்டு சேர ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அது சரியாக பயன்படுத்திக்கணும். ஒரு சில ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பொருத்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட பரிகாரங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த விஷயம் இருக்கும், ரொம்ப ரேராக தான் வேணாம், இது ஒத்தே வராது, நான் ஆயுள் ஸ்தானம் டச் பண்ணிட்டா நாங்கள் வேணான்றோம். அப்போ அந்த மாதிரி ரொம்ப முக்கியம் இல்லையா, ஆயுள் வேணும். ஒரு சிலருக்கு அந்த அந்த தவறான டெசிஷன் அந்த வயசுல எடுத்துட்டாங்க அப்படின்னா அது தெரிஞ்சிடும். நிச்சயமா. ஏன்னா ஜாதகம் பார்க்கறதே லைஃப் லாங் நம்மளோட லைஃப் எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ ஆரம்பமே நம்ம கணிச்சு பார்க்கறது சிறப்பு. ஆரம்ப புள்ளி தப்பா போயிட்டா கடைசி வரைக்கும் தப்பா இருக்கும். அது ஒன்று. இப்போ இந்த ராசிக்கு ஒரு யோகம் வந்திருக்குங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல என்வாயன்மெண்ட்ல அப்படி கலகலப்பாக ஃப்ரெண்ட்ஸாக குடும்பமாக சேர்ந்து வர போகிறாங்கன்னு அர்த்தம். ஒர்க் ஃபஸ்ட்டு இந்த ராசி ஃபஸ்ட்டு வேலை நல்லபடியாக அமைய போகுது. வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா, அதை தான் அவங்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டு ஸ்மூத்தாக போகுது. அதில் ஒரு சிலர் தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க வளர்ச்சியை டாமினேட் பண்ணது, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தது, நெகட்டிவிட்டியாக பேசிகிட்டு இருந்தது, கடனை பற்றி இவங்களை வாங்க வைக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தா அவர்கள் விலக போகிறார்கள். அப்போ ஒன்று அவங்க விலக போகிறாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சி நீங்கள் ஒரு பக்கம் போக போகிறீங்க. அப்போ என்ன ஆக போகுதுன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் சூப்பராக மாறப்போகுது. இந்த ராசி இப்போ பிஸ்னஸ் யோகம் வந்திருக்கு. குறிப்பாக 10க்குரியவர் அந்த காலகட்டத்தில் ஒரு உச்சம் 11 இருக்கார், அதே குரு பார்க்குது. அப்போ தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றம், தொழிலில் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வருது. அந்த தொழில் என்ன ஆகுதுன்னா கூட்டு என்ற ஒரு தொழில். கூட்டு போடலாமா, கோச்சாரத்தில் டெம்பரவரியாக காட்டுது, ஜாதகம் தான் வேணும். கோச்சாரத்தில் டெம்பரவரி கூட்டு என்றது நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப நாளாக ஒருத்தங்க சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, காணாங்க, திருப்பி அவங்க இப்போ ரீயூனியன் ஆக மாதிரி. அப்போ பிஸ்னஸ் ரீதியாக டெவலப் பண்ணுறதுக்கு ரைட் டைமாக இதுதான். ஏன்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர் வரணும். குறிப்பாக இந்த இது பார்த்திங்கன்னா சுக்கரன் வீடு, சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. பாட்டு மியூசிக் இவங்களுக்குலாம் இந்த இன்ஸ்டாகிராம் இது மாதிரி நிறைய சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதில் இவங்களுக்கு பாப்புலராக வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா அவங்க செய்கின்ற தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறனால சினிமா இதில் பெரிய கொண்டு வந்துடலாம்.
சார், இப்போ இந்த ரிஷபராசி நேயர்கள் நிறைய பேர் புலம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்காக நான் கடன் வாங்கல, என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் கடன் வாங்கி கொடுத்தேன், இப்போ அவன் கட்ட மாட்றான், நான் உட்காந்து இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல போடுறதை ஆமா. நம்மளால பார்க்க முடியுது. அதை இவங்களால அடைச்சிட முடியுமா, இல்லை யாருக்காக வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இது நல்ல கேள்விங்க. ஏன்னா இப்போ இந்த ராசி ஒருத்தன் ஜாமீன் கையெழுத்து போட்டதும் மாட்டிக்கிச்சு, ஃப்ரெண்ட்ஸுக்கு கடன் வாங்கி கொடுத்தது, ரெஃபர் பண்ணதும் போட்டது, இந்த சீட்டு போடுவாங்க, சீட்டுக்காக ரெஃபர் பண்ணி வாங்கி கொடுத்தது, கை காசு அவசரத்துக்கு கொடுத்தேன், வட்டியில்லா கடன் கொடுத்தேன், கொடுத்த காசு வரலைங்க, இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு தந்துடுறேன்னு தரேன்னு சொல்லிட்டு சொன்னது வரல. போனவங்க வரல. இந்த மாதிரி நிறைய பாசத்துக்கு ஏங்கி பண்ணது இது. அந்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு வழி பிறக்கிறது. அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, உங்களுக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்ககிட்ட பணம் இருக்குது. அப்போ போய் கேட்டு வாங்கக்கூடிய வாங்கணும். சூழ்நிலை இருக்குது. அவங்க நிச்சயமாக அவங்க அடைக்கக்கூடிய வழிவகைகள் நீங்கள் ஆனால் பேசி தான் ஆகணும். அதை பேசி கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டா நிச்சயமாக நீங்களும் சேஃபாயிருவீங்க, உறவும் நீடிக்குங்க. சூப்பர் சார். என்ன இது தெரியாம தான் நிறைய பேர் தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. பணம் இல்லாம அவன் கொடுக்கலையா, இல்ல பணம் வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டானான்னு டவுட் இருந்திருக்கும். ரொம்ப கிளியரா சொன்னீங்க சார். ஸோ இந்த மாதிரி கடன் கொடுத்தவங்க தப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அருமையா ஒரு வரப்பிரசாதமா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கும். எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். நீங்க ஜோதிட கலையில் நிபுணராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி நீங்க படிச்சா மட்டும் போதும். இந்த புக்கிலேயே எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கிய புத்தகம் இது அப்படின்னு சொல்லலாம். சாரே இதை எழுதி வெளியிட்டிருக்காங்க. இது அமேசான்ல, ஃப்ளிப்கார்ட்ல எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இல்லை என்னால் அதெல்லாம் போய் தேடி வாங்க முடியலன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டே டைரெக்டாக கேட்டு கூட இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ரொம்ப உபயோகமாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே எப்படி பார்க்கறது, எப்படி கணிக்கிறது, நம்ம உறவுகளுக்கு என்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறது, ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போவே. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும், இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் டைரெக்டாகவும் சாரை விசிட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.